இந்த லாஃப்டர் ஷாட் அடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருந்தால் பர்ஃபெக்டாக அடிப்பீங்க. ஸ்டான்ஸ் நின்றுட்டு பேட் எடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் டு த பாடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஹலோ சாம்பியன்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஸ்டெப் அவுட் பண்ணி லாஃப்டர் ஷாட்ஸ் எப்படி ஆடுறதுன்னு பார்க்கலாம், அதுவும் கோல் ஸ்விங் மெத்தடில். ஸோ அதுக்கு என்னென்ன கீஸு, அதுக்கு என்னென்ன ட்ரில்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்துட்டு ஹரி அண்ட் லோகேஷ் இருக்காங்க. ஸோ அவங்க ஆட போகிறாங்க, அவங்க பர்சனல் செஷன் பண்ணுறாங்க. அந்த செஷனில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதில் டிஃப்ரெண்ட் ட்ரில்ஸ் பண்ணுவோம் டு டெவலப் ஸ்டெப் அவுட் அண்ட் லாஃப்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரில் என்னென்னா நம்ம மூமெண்ட் ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ பாலுக்கு போகிறது நம்ம ஃபீட்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டான்ஸ்லேருந்து இந்த பாலுக்கு போகிறப்ப என்னோடய ஃபீட்டில் இருக்கிற ஃபீல் மட்டும்தான் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லாஃப்டட் ஷாட் அடிக்கணும்னா பாலுக்கு பக்கத்தில் போகக்கூடாது. நம்ம ட்ரைவ் அடிக்கணும்னா பாலுக்கு க்ளோஸாக போவோம். ஸோ லாஃப்டட் ஷாட் அடிக்கிறப்போ பாலுக்கு நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ தான் பால் பிச்சாக எந்திரிக்கிறப்ப கரெக்டான எலிவேஷன்ஸ் நமக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே ட்ரில் பண்ணுறப்பவே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்டான்ஸுக்கு வாங்க, லாங் ஸ்ட்ரைட் அண்ட் a shorter stride. ஓகே, இந்த மூமெண்ட். ஸோ இதில் உங்கள் ஃபீட்டோட மூமெண்ட்ஸ் பால்ஸ் ஆஃப் தி ஃபுட்டில் ஃபீல் இருக்கணும். 1 2 திரும்ப 1 2 திரும்ப 1 2. ஸோ உங்கள் ஃபீட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஓகே, பேட்டை எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்டான்ஸ் நின்றுட்டு பேட்டை எடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் டு த பாடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். 1 2 பால்ஸ் ஆஃப் தி ஃபுட், போத் த லெக்கில் பால்ஸ் ஆஃப் தி ஃபுட்டோட ஃபீல். ஓகே, யா, balls of the foot, yes, come back faster, balls of the foot, yes, balls of the foot, good, yeah, next, ready, balls of the foot, yeah, good, yeah, head still-ஆவே வச்சுக்கோ. இப்போ அந்த மூமெண்ட் ட்ரில்லையே நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ மூமெண்ட் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஃபீட்டில் மட்டும் கான்சன்ட்ரேஷன். 1 2 ஃபீட்டில் மட்டும் கான்சன்ட்ரேஷன். இப்போது 1 2 பாலுக்கு கிட்ட வந்ததும் பேக் லிஃப்ட். ஓகே, கோ பேக். 1 2 பேக் லிஃப்ட். 1 2 பேக் லிஃப்ட். ஃப்ரீ யுவர் ஆர்ம்ஸ். நல்ல குட். 1 2 லாஸ்ட் மினிட். எஸ், ஃபீல் தட் பேக் லிஃப்ட் அட் த லாஸ்ட் மினிட். ஸ்டெடியாக இங்கே வெளியில் வரக்கூடாது, இங்கே ஸ்டெடியாக எடுக்கணும். ஓகே, இந்த பிக்சர் எங்கே வேணால் பார்த்துருப்பீங்க. MS தோனி அந்த எல்லோ ஜெர்சியில் பேக் லிஃப்ட் பிக்சர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்குது பேக் லிஃப்ட்? எங்கே இருக்கும்? கரெக்டாக அந்த ஒரு பிக்சர் போதும் பிக் ஷாட்ஸ் அடிக்கிறப்போ நம்ம பேக் ஃப்ளோ எங்கேருந்து வரணுங்கிறதுக்கு. ஓகேவா? அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறப்போ அவரோட பேக் லிஃப்ட் பாருங்கள், இங்கே க்ளோஸாக இருக்காதுங்க, ஃப்ரீயர் ஆர்ம்ஸ். நார்மலாக நம்ம ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ க்ளோஸ் டு த பாடி வச்சுப்போம். ஸோ பெரிய ஷாட்ஸ் போகிறப்போ இங்கேருந்து இன்னும் என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி? யா, பெட்டர். பாலு கிட்ட வராத, கொஞ்சம் பால் இருந்து கொஞ்சம் தள்ளிடு. அப்போ தான் உனக்கு அண்டர் த பால் அள்ளி விட முடியும் ஷாட்ஸை. ஓகே, யா, டைமிங். பார், பாலு கிட்ட வந்தது பேக் லிஃப்ட் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்லேயே பேக் லிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ செகண்ட் ஸ்ட்ரைட் பண்ணுறப்போ ஃபால் ஆகிடுவேன். ட்ரில் நம்பர் 3. 1 2 பாலு கிட்ட வந்துட்டு ஷேப் இங்கே ஸ்டாப் பண்ணும். ஓகே, ரைட்? 1 2 ஷேப், கம் பேக். 1 2, புரியுதா? இந்த பேக் லிஃப்ட் அண்ட் த ஷேப், பேக் லிஃப்ட் அண்ட் த ஷேப். இந்த பாலை நான் தூக்கி அடிக்கணும்னா என் பேட்டு கனெக்டிங் பாயிண்டில் எப்படி இருக்கணும், புரியுதா? எப்படி இருந்தால் அந்த பால் அண்டர் த பாலில் போட்டு அங்கே போகும். அதுதான் இந்த ட்ரில்லோட மெயின் இம்பார்ட்டன்ட் கீ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரில் மூமெண்ட் பண்ணோம், செகண்ட் ட்ரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ பண்ணோம் பேக் லிஃப்ட், தேர்ட் ட்ரில் shaping. Okay, come on, ready? 1 2, yeah, better. Yes, feet movement faster, bat oda control slower. இப்போ இந்த ட்ரில்லில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டெப் அவுட் பண்ணி ஃப்ரீயாக ஸ்விங் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃப்ரீயாக ஸ்விங் பண்ணுறப்ப என்னென்னா ஃபுல் ஹார்ட்டடாக அந்த ஷாட்டில் வந்துட்டு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது, நோ டவுட். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இங்கே டவுட்டே இருக்கக்கூடாது. பாலை பார்க்குறோம், அடிக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த மூமெண்ட்ஸை ஃப்ரீயாக, பாலே இல்லை, ஃப்ரீயாக ஷேடோ ஸ்விங்ஸ் பண்ணுங்கள் பார்ப்போம்.
1 2 swing. Yes, freely. Good. Ready, go. அப்படியே லைனில் வந்துட்டே இருங்க, பேக் டு பேக். ஃப்ரீயா. 1 2 swing. Yes. மொமெண்டம் பிரேக் ஆகக்கூடாது. ஓகே, ரெடி. 1 2 swing. ரெடி, கீப் டூயிங். அந்த ட்ரில் தான். எஸ், ஸ்பீட் அப். கம் ஆன், ஃபாஸ்ட்டாக. எஸ், நீங்கள் வந்துடுங்க, குயிக்காக வந்துடுங்க. ரெடி, go. Long stride, short stride, swing. Yes, faster. First stride long to the ball. Yes, swing. Very good. First stride long. Keep the bat close to the body. Last minute swing. Paravala. Come on. Ready. Now the ball. Yeah. Ready. Yeah. Shot. That's your target. அதுதான் உங்க டார்கெட். அங்கே தான் படணும். எவ்ரி பால் அங்கே தான் அடிக்கணும். குட். நான் ஓவர் ஹிட் பண்ண பார்க்குறேன், ஹார்டாக அடிக்க பார்க்குறேன். ஸ்வீட்டாக அள்ளி விடு. ஏன்னா மொமெண்டம் ஆல்ரெடி இருக்குது. அந்த மொமெண்டம்லேயே பால் ட்ராவல் ஆகிடும். ஓகே, ஷார்ட். குட். பாலுக்கு கிட்ட வரப்போ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? ஸோ கம் ஆன், கீப் த பால் நைஸ் அண்ட் ஃபார்வர்ட். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஒர்க். ஷார்ட். குட் ஷாட், பட் எலிவேஷன். நோ, கான்சென்ட்ரேட். ஓவர் ஹிட் பண்ணுறீங்க பாருங்கள். நல்ல ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அந்த ஃப்ளோவில் இருங்க. கம் ஆன். ஷாட். தட்ஸ் அ ஷாட் படி. குட் ஷாட். லாஸ்ட் ட்ரில்லு கலக்கலாக பண்ணிங்க, சூப்பராக பண்ணிங்க. அந்த டார்கெட் வந்துட்டு பேக் டு பேக் நிறைய தடவை அடிச்சிங்க. சூப்பர். ஏன்னா அது ஈஸி. கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டில் பால் விழுதுங்கிறது கிளியராக தெரியும். அப்போ நம்ம ஃபுட் ஒர்க் என்னது, எப்போவுமே பிளைண்டாக போகலாம். ஆனால் பவுலர் அங்கேருந்து போடுறப்போ, அங்கேருந்து பால் வர்றப்போ அங்கே தான் சேலஞ்ச். நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணுறப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ண தெரியும். நான் தூக்கி அடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த பால் விழுறதுக்கு நான் எங்கே இருக்கணும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் நான் எவ்வளோ வைக்கணும், செகண்ட் ஸ்ட்ரைட் எப்படி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் இப்போது டிஸ்டன்ஸ், பாலோட டிஸ்டன்ஸை பார்த்து எப்போவுமே லாங்காக வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரைட் அந்த பாலுக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி குட்டியாக வைக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் இருக்காது, ரைட்? இவ்வளோ நான் சொன்னது ஸ்லோவாக சொன்னேன். அந்த எல்லாமே ஆன் த கோலில் நடக்கும், கரெக்டாக? ஸோ பவுலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டே போய் கமிட் ஆகக்கூடாது. கையிலேருந்து பால் வந்ததுக்கப்புறம், பவுலர்ஸ் ஹேண்ட்ஸ்லேருந்து பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாலோட லைனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லாங் வச்சுங்க. செகண்ட் ஸ்ட்ரைட் பிக் த பால்ஸ் லென்த் அண்ட் அட்ஜஸ்ட், தென் பிக். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரில் இருக்குது. நீங்கள் நம்ம அந்த கோன் வச்சுட்டு ஒரு ட்ரில் பண்ணோம்ல, ஸ்டெப் அவுட் பண்ணி பொசிஷன், அதே தான் பண்ண போகிறீங்க. பட் இப்போ அங்கேருந்து பால் வரும், கரெக்டாக அந்த பாலுக்கு வந்தீங்களாங்கிறது தான் சேலஞ்ச். புரியுதா? நீங்கள் பாலுக்கு ரீச் ஆக போகிறீங்க, பேட்டு மேலே இருக்கணும். ஓகே, புரிஞ்சுதில்ல? பண்ணலாம். யா, பெட்டர். குட், சூப்பர். நான் பாலோட லைன் சேஞ்ச் பண்ணேன், அழகாக அந்த லைனுக்கு வந்தீங்க. குட். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓவர் த பவுலர். டார்கெட் ஆல்வேஸ் ஓவர் த பவுலர். கம் ஆன். ஷாட். குட் ஷாட். ஷாட் யார். குட் பிக், குட் பிக். ஷாட். ராக்கெட். ஷாட் யார். ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணி லாஃப் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோலேருந்து கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரில்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஷாட்ஸ் ஆடுறப்போ காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணுறப்போ காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு, பவுலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே
இறங்கி வந்துடுவாங்க. ப்ரீடிட்டர்மெண்டாக இருப்பாங்க. பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறங்கிடுவாங்க. ஸோ அப்போ பவுலருக்கு என்னன்னா சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீட்டை மூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஒய்டாக போட சான்ஸ் இருக்குது, டவுன் லெக் போட சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இறங்கணும். அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இறங்குறதுல என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் பாலோட லைனுக்கு போவீங்க, பர்ஃபெக்ட் லைனுக்கு போவீங்க. ஓகே, ஒன்று. இன்னொன்று ஓவர் ஸ்ட்ரைடிங். பால் இங்கே விழுந்திருக்கும், அதை தாண்டி ஃபுட் வைக்கிறது. அதை தாண்டி ஃபுட் வச்சிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, பிக் பண்ண முடியாது. பால் நம்மளை விட தூரமாக இருக்கணும், அப்போ தான் பிக் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த காமன் மிஸ்டேக் என்னென்னா ஓவர் ஹிட்டிங். பாலை வந்துட்டு ரோப்பை தாண்டி அடித்தாலே 6, ஆனால் அதை விட பவர்ஃபுல்லாக அடிக்கணும்னு நினைக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிறப்போ பேட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் ஓவர் ஹிட் பண்ண சான்ஸ் இருக்குது. பால் அடிக்க வேண்டிய டைமிங்கை விட ஏர்லியாக அடிச்சிருவீங்க. பட்டு லாங் ஆஃபில் கேட்ச் ஆக, ஸ்வீப்பரில் கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி லாஃப் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் டீமில் பெஸ்ட் ஹிட்டரை இங்கே கமெண்டில் டேக் பண்ணுங்கள். யார் வந்து சூப்பராக 6 அடிப்பாங்கிறத இந்த வீடியோட கமெண்டில் டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.